6வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். 27 மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 9 மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா? ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பிள்ளைகளே, 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று அவர் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. அவர் கைவிடப்பட்டதான ஒரு சூழ்நிலை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே அவர் வழியிலே போகும்போதெல்லாம் வஸ்திரத்தை தொட்டவங்களாம் சுகப்படுறாங்க. அவருக்கு குஷ்டரை தொடுறாரு, அவங்க சுகமாறாங்க. அல்லேலூயா. சேறு உண்டாக்கி கண்ணிலே பூசுறாரு, அவங்களுக்கு கண் பார்வை வருகிறது. பிறவை குருடன் சப்பானி முடவர் சூப்பின திமிர்வார்கார் சூப்பின உடப்புடவர் எல்லோரையும் சுகமாக்குகிறார். அப்படிப்பட்ட ஒரு தெய்வமாகிய இயேசு அல்லேலூயா அந்த சிலுவையிலே தொங்கும் போது ஒரு வார்த்தை சொல்கிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு? அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே ஒரு அருமையான ஒரு வார்த்தை உண்டு. 54ஆம் அதிகாரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை உண்டு. இவன் பொழுது உன்னை கைவிட்டேன், நித்திய கிருபையுடன் 8வது வசனத்தை பார்க்கலாம். அற்பகாலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்து, ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று உன் மேய்ப்பர் சொல்கிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் ஞானம் செய்ததான பாவத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்து அல்லேலூயா தன்னுடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ஒரு இமைப்பொழுது என்ன பண்ணப்பட்டாரா? அல்லேலூயா, முகத்தை மறைத்தார். இமைப்பொழுது முகத்தை மறைத்தார். உங்களுக்காக எனக்காக என்ன பண்ணார்? இயேசுவை தேவன் கைவிட்டார். இமைப்பொழுது, ஒரு இமைப்பொழுதிலே இயேசுவை கைவிட்டார். இயேசு சிலுவையிலே தொங்கின போது அல்லேலூயா அவர் முழுவதுமாக தேவ குமாரன் என்கிறதான சாயலை இழந்து முழு மனிதனாக அங்கே தொங்குகிறார். அந்த தொங்குகிற அந்த அங்கலாய்ப்பு தான் சங்கீத புஸ்தகத்திலே 22ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே அங்கே அங்கலாய்ப்பு, கர்த்தர் அப்படியே சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவருடைய பாரம் அவரை அழுத்தி கொண்டிருக்கிறது. காரணம், அவர் முழுவதுமாக மனுஷ சாயலாய் மாறி தேவத்தன்மை இல்லாமல் அங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த வசனம் 22:1 சொல்றாரு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு? அல்லேலூயா. தூரமாய் நிற்கிறார் தேவன், தூரமாய் நிற்கிறார். இயேசுவை சிலுவையிலிருந்து இயேசு அப்படியாய் முழு மனிதனாய் மாறி நிற்கும்போது பிதாவாகிய தேவன் அல்லேலூயா இயேசுவை கைவிட்டு தூரமாய் அவர் இருக்கிறார். காரணம் என்ன? அல்லேலூயா. அவர் தூர போகிறதுக்கு காரணம் என்ன? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசனம் 53, 59, 2-3 வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, ஏசாயா 59, 2-3 வசனங்களிலே, உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கு உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களை அவர் உங்களுக்கு செவி கொடாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காரணம் என்ன? ஏன் தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டது? ஏன் தேவனுடைய முகம் இயேசுவை கைவிட்டது என்று சொன்னால், நம்முடைய அக்கிரமம், நம்முடைய பாவம் கொஞ்ச நேரம் இயேசுவை என்ன பண்ணது? கைவிடப்பட்டது. அல்லேலூயா. அவர் கைவிடப்பட்டவராய் சிலுவையிலே தொங்குகிறார். முழு மனிதனாய் இருந்ததுனாலே அவரால் என்ன பண்ண முடியல? அந்த வேகுணங்களை பொறுக்க முடியல. அப்படி ஒரு முழு மனிதனா இருக்கும்போது சொல்றாரு, எல்லோருடைய பாவத்தையும் சிலுவையில இயேசுவின் மேலே போட்டதுனால அவர் சொல்றாரு, அல்லேலூயா, தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதுல காரணம் என்னன்னு சொன்னா, யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 29வது வசனம் சொல்லுது, அது ஒரு பாரம் 2 பாரம் இல்லைங்க. அதுல உலகத்தாருடைய எல்லா பாவ பாரத்தையும் அவர் மேலே சுமத்தினா அவர் எப்படி அந்த வலியை தாங்கிட்டு நிற்பாரு? அந்த வசனத்துல பாருங்க. யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 1:29வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, மறுநாள் யோவான் இயேசுவினுடைய தனது வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற அல்லேலூயா. அப்ப இந்த உலகம் முழுவதும் உள்ளதான மனுக்குலத்தின் பாவத்தை எல்லாம், அந்த பாவம் மூட்டையெல்லாம் அவர் மேல சுமத்தினா அவர் என்ன பண்ணுவாரு? அதனாலதான் அங்கலாயிட்டு என்ன பண்றாரு? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அங்கலாயிற்று அவர் சத்தமிட்டு கதறுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய அல்லேலூயா
பாவமும் சர்வ உலகத்தின் பாவமும் இயேசுவின் மேல் சுமத்தப்பட்டது. ஆகையினாலே அவர் சிலுவையை தொங்கிக் கொண்டே அவர் இந்த வார்த்தையை சொல்கிறதை பார். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4 to 6 வசனம் வரையில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஹல்லேலூயா உலகத்தாருடைய பாவத்தை எல்லாம் அவர் மேலே போடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். 53 4வது வசனம் 5வது வசனம் 6வது வசனம் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமும் அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் மட்டும் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமத்தை அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். 6வது வசனம் சொல்லுது, நாம் எல்லோரும் ஆடுகளை போல வழி தப்பி தெரிந்து அவனவன் தன் வழியை போனோம். கர்த்தரோ நம்முடைய எல்லோருடைய அக்கிரமத்தை அவர் மேல் விழ பண்ணினார். எல்லாருடைய அக்கிரமத்தை அவர் மேல் விழ பண்ணும் போது எப்படிங்க ஒரு மனுஷனால சிரிக்க முடியும், சந்தோஷப்பட முடியும்? அந்த அந்த வலி வேதனை அந்த சுமை தாங்க முடியாம சொன்னாரு, பிதாவே ஏன் என்னை கைவிட்டேன், அல்லேலூயா, ஏன் என்னை கைவிட்டேன். அந்த ஒரு இமை பொழுது கைவிடலன்னு சொன்னா இன்னைக்கு நீங்கள் நான் நரகத்துல இருக்கணும். அல்லேலூயா, நீங்கள் நான் நரகத்துல இருக்கணும். நம்முடைய பாவம் அவ்வளவு கொடியது. ஆகையினால்தான் நம்முடைய எல்லோருடைய பாவத்தையும் அவர் மேல் எழுப்பினார். 53 10வது வசனம் சொல்லுது. 53ஆம் ஏசாயா 53 10வது வசனம், கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாக இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது கையினாலே வாய்க்கும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவர் கர்த்தர் அவரை நொறுக்க சித்தமா இயேசுவை 11வது வசனம் சொல்லுது, அவர் தமது ஆத்மாவை அவர் ஆத்மா வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபதி தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார். அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அல்லேலூயா. நீங்கள் நான் இன்னைக்கு நீதிமானாய் மாறுவதற்கு நம்முடைய அக்கிரமங்களை அவரே சுமந்து கொண்டார். உனக்காக எனக்காக இயேசு கைவிடப்பட்டவராக சிலுவையிலே அவர் பாரத்தை சுமந்தார். என்னுடைய பாவ பாரத்தை சுமந்தார். உன்னுடைய பாவ பாரத்தை சுமந்தார். உலகத்தாருடைய பாவ பாரத்தை சுமந்தார். உலகத்தில் இருக்க ஒவ்வொரு அல்லேலூயா மனுஷனாய் பிறந்த மாமிசத்தில் பிறந்த ஒருவரும் அல்லேலூயா நீதிமான்கள் அல்ல, எல்லோரும் பாவிகள். எல்லா பாவத்தையும் அவர் சுமந்தார். 12வது வசனம் சொல்லுது, அவர் நம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் இன்றி அக்கிரமக்காரர்களாக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காராக வேண்டிக் கொண்ட நிமித்தம் பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பகிட்டுக் கொள்வார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் இயேசுவை ஆராதிக்கிற காரணம் தான். நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் அவர் தூக்கி கொண்டு போனார். அது சுவிசேஷமே தான். அவருடைய பாவத்தை என்னுடைய பாவத்தை கர்த்தர் என்ன பண்ணாரு, சுமந்தார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏன் பாவம் செய்யாத இயேசு நமக்காய் மரிக்கப்பட வேண்டும்? அல்லேலூயா. ஏன் இயேசு நமக்காய் கைவிடப்பட வேண்டும்? வேதம் அதான் சொல்லுது. 2 கொரிந்தியர் புத்தகம் 5:21வது வசனம், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை பாவம் நமக்காய் பாவமாக்கினார். எதற்காக? நாம் தேவனுடைய நீதியாகும்படி, நாம் நீதிமான்களாய் மாறும்படி பாவம் அறியாத அவரை உனக்காகவும் எனக்காகவும் அவரை தேவன் என்ன பண்ணாரு, பலியாக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. வேதவசனம் தெளிவாய் சொல்லுது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாதவரை நமக்காக பாவமாக்கினார். 1 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 22, 23, 24 வசனம் சொல்லுது, அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாய தீர்ப்பு செய்வதற்கு தம்மை ஒப்புவித்தார். நாம் பாவங்களுக்கு செலுத்தி நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவை மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளாலே குணமாகிறோம். அல்லேலூயா. பாருங்க, அல்லேலூயா. நாம் தேவனுடைய அவர் பாவம் செய்யணும் சொல்றாரு. 22வது வசனம் சொல்றாரு, அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதிலே பேசல. அவரை பரியாசம் பண்ணும்போது அண்ணா சகோதரி சொன்னார், முதல் வார்த்தை பேசும்போது அவரை பரியாசம் பண்ணாங்க, கொடுமைப்படுத்தினாங்க. ஆனாலும் அவர் என்ன பண்ண வையப்படுவது ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அதை ஏன் பொறுத்து கொண்டிருந்தார்? உனக்காக எனக்காக நாம் நீதிமான்களாய் மாறுவதற்கு. 1 யோவான் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, 1 யோவான் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம், அவர் ஒளியாக இருக்கிறது நாமே ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அல்லேலூயா. நீங்கள் நான் ஒரு சுத்திகரிப்பு, ஒரு நீதிமானாய் மாறுவதற்காக அவர் நமக்காய் பலியிடப்பட்டார். கடைசி ஒரு வசனத்தை வாசிப்படி பக்கத்தில் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. 54வது அதிகாரம் ஏசாயா 54 7வது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னா, அல்லேலூயா 4வது அதிகாரம், இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் ஒருக்கமான இரக்கங்களால்
உன்னை சேர்த்துக் கொள்ளுவேன். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் அல்லேலூயா இயேசு என்ன பண்ணாரா? இமை பொழுது, அல்லேலூயா, இமை பொழுது அல்லேலூயா கைவிட்டார். கைவிடப்பட்டவராக அவர் சிலுவையிலே அவர் தூக்கினார். இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். இன்றைக்கு அந்த இமை பொழுது கைவிட்ட அந்த இயேசுவை இன்னைக்கு எப்படி பண்ணியிருக்கிறாராம்? ஏசாயா 45 அந்த அல்லேலூயா 23வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, ஏசாயா 45:23வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்க, நாவு யாவும் தேவன் என்று அறிக்கை செய்யும்படியாக கர்த்தர் இயேசுவை உயர்த்தினார். காரணம், இமைப்பொழுது அவரை கைவிட்டார். இமைப்பொழுது நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் மேலே சுமத்தி என்ன பண்ணாரு? கைவிட்டார். அந்த கேடு அடைந்தார். இயேசுவே என்ன பண்ணாரு? தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லும் அளவுக்கு அவ்வளவு கொடிதா இருந்தது நம்முடைய பாவம். ஆகையினால கர்த்தர் என்ன பண்ணாரு? அவரை உயர்த்தினார். இமைப்பொழுது கைவிட்டார். ஆனால் உருக்கமான இரக்கங்களால் என்ன பண்ணாரு? திருப்பவும் இயேசுவை பரலோகம் ஏற்றுக்கொண்டது. அல்லேலூயா. பரமேறி சென்றார். அல்லேலூயா. மீண்டும் இயேசுவை என்ன பரலோகம் ஏற்றுக்கொண்டது. கைவிடப்பட்ட சூழ்நிலை இயேசு இருந்தா அப்பதான் சொல்றாரு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு, ஏழு லாமா சபத்தானே என்று சொல்லி தன்னுடைய ஜீவனை அவர் விட்டார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். உனக்காகவும் எனக்காகவும் சிலுவையிலே